எல்லாரும் போகலான்னு சொன்ன நேரத்தில் திருமாவொருவர் இப்போதைக்கு வேண்டான்னு அதை கடைசி கட்டத்தில் ரெசிஸ்ட் பண்ணது. போய் அமைச்சர் பதவி வாங்கிடலாம்னு உயர்நிலைக்குழு கூட்டம் சொன்ன பிறகும் வெளியில் இருந்த ஆதரவுங்கிற முடிவை அவர் எடுத்தார். இப்போ மறுபடியும் அவங்கக்கிட்ட நீங்களே அப்போ சொன்னப்பயே போகலையே, இப்போ ஏன்னாலும் அவர் கன்வின்ஸ் பண்ணணுங்கிற இடத்துக்கு போகிறாரு. உள்ளே போவதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. வன்னியரசு அவர்கள் அனுப்புறதுல திருமாவுக்கும் இப்போ பெரிய சிக்கல் இருக்க போகிறதில்ல. நான் பேசுனா என்ன பேசுவேனோ என்னை இப்போ பிரதிநிதித்துவப்படுத்தி நம்ம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுனா அவர் சொல்லி அனுப்பினதா அது நம்முடைய பிடி டிஜிட்டலுக்கான நேர்காணலில் தான் வன்னியரசு அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். திருமாவுக்கு சிக்கல் இல்லை. அவர் சனாதனம் குறித்து பேசியதுனால நாளைக்கு அமைச்சராக இருந்து ஏதாச்சும்னா ஆப்வியஸாக இப்போ தாவேக்கா அமைச்சர்கள்லேயே ஒரு சிலர் தான் பேட்டி கொடுக்குறாங்க, மீது எல்லாம் தவிர்க்கிறாங்க. வன்னியரசு போன்றவர்கள் ஊடகங்கள் யூஸ்வலாக சந்திக்கக்கூடியவங்க தான். நாளைக்கு ஏதாவது ஒரு பைட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது சிக்கலாதுன்னா அது அரசுக்கான சிக்கலாக போகும்னு யோசிக்கிறாங்க. ஆன் பாலிசி ஸ்டாண்டில் தான் அவர் பேசுவார். அவர் அரசுக்காக இது வரைக்கும் நீங்கள் விசிகாவோ அல்லது ஐயுஎம்எல்ஓ அல்லது இந்த பக்கம் சிபிசிபிஎம் இப்போதைக்கு வரல. இவங்கெல்லாம் பாலிசி பேஸ்டாக அவங்க பேசுகிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஒரு நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிள்னு கவர்மெண்ட்டில் இருந்து அவங்க இது வரைக்கும் பேசினதில்லை. அவங்க உள்ளே வந்தாலும் அவங்களும் ஃப்ரெஷராகத்தான் ஏறதால அமைச்சர் பொறுப்புக்கு போகும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றதுக்கு டைம் எடுக்கலாம். அது அரசு இந்த 25 பேர் இப்போ நிலைமை என்னங்கிறது வேற கேள்வி. அப்போ இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டிக்கு உள்ளே கூப்பிட்டுட்டு இருதலை கொல்லி எறும்பாக நம்ம மாறிடுவோமோ அப்படிங்கிற இடம் இருக்குது. திருமாவுக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சராகிறதுல ஒரு சிக்கலும் இருக்காது. அதை தாவேக்காவுக்கு அந்த சிக்கல் இருக்கும். தாவேக்காவுக்கு அந்த சிக்கல் இருக்கும்போது தான் என்ன ஆகுங்கிறது. திருச்சி கிழக்கு ஒருவேளை வர்றதுக்கு இன்னும் தாமதமாச்சுன்னா அவங்க அந்த ரிஸ்கையும் எடுக்க முடியாது. திருமாவர்களை இப்போ நேரடியாக ஆக்கிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே சொல்லலைன்னா நீங்கள் அப்புறம் ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப ஏற்று ஒரு 6 மாதம்னா அது ரொம்ப கேலி குத்தாயிரும். அதை எதிர்த்து யாராச்சும் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதுலேயும் கூட ஏதாவது ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரிஸ்க்கு தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ரிஸ்க்காக இருக்குது. அந்த 25ம் சரி திருமாவர்களையும் சரி உள்ள அகாமடேட் பண்ணுறதுல ஒரு பெரும் குழப்பத்தோடு தான் தாவேக்கா இந்த டெசிஷனை எடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு இவங்க 11 மணினா எப்படியும் உயர்நிலை குழு திருமாவர்கள் இன்று இரவோ அல்லது நாளைக்கோ கூட்டினாங்கன்னா அதற்கு பிறகு இவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா இருக்குது, இல்லைன்னா அட்லீஸ்ட் இல்லைன்னா அவங்க கட்சியிலேயாச்சும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அமைச்சர்கள் இல்லாத நாளைக்கு திட்டமிட்டபடி பதவியேற்போ அல்லது இந்த அமைச்சரை விரிவாக்கம் என்பது அதிகாரப்பூர்வமாக வந்து ஏன்னா இன்றைக்கு இரவு ஆளுநர் வருகிறார். அதுக்குள்ளேயே ஏன்னா ஐயுஎம்எல் 11 மணின்னு சொன்னதுனால தான் ஃபார்மலாக அறிவிக்க டைம் எடுக்கும். அந்த அறிவிப்பு மட்டும்தான் அவங்க நைட்டே அசன்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் ரெடியாகி கவர்னருக்கு போயிட போது கவர்னர் மாளிகை செய்தி குறிப்பு வந்துட போகுது. சில நேரங்களில் முடிவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட்டம் கூட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஆன் ரெக்கார்டில் வரணும், நம்ம வந்து ஜனநாயகபூர்வமான இயக்கம்னு பதிவு பண்ணணுங்கிறதுக்காக செய்வாங்க. ஐயுஎம்எல்லுக்கு அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்பு குரல் வருமாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அதிகாரத்துக்கு போவதற்காகத்தானே அரசியல் அமைப்பை எல்லோரும் கட்டுகிறார்கள். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பக்கத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதிமுக என்ன செய்ய போகிறாங்க. அதிமுக ஒரு ஸ்பிளிட் இருக்குது. அதிமுக சார்ந்த 25 எம்எல்ஏக்கள் அவங்க அமைச்சரவையில் இடம் பெறுவாங்களா இல்லையான்றது போகத்தான் தெரியும் அப்படின்றது. ஒருவேளை இந்த விரிவாக்கத்தில் இல்லைனா கூட எதிர்காலத்தில் இருக்கலாம். அது இந்த வழக்கு எப்படி போகுது. அதிமுக ஒரிஜினலாக இப்போ பொதுச்செயலராக இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன மூவ் எடுக்க போகிறார் அதை வச்செல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னா, இன்னொரு தரப்பு அதிமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விஜய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சூழலில் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு தொண்டர்களுக்கு திமுக தலைவராக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, கோடை காலத்தில் குளம் வற்றியதும் அதுவரை அதில் தண்ணீர் குடித்து வந்த பறவைகள் வேறு இடம் தேடி போய்விடும். இது மற்றவர்கள் இயல்பு. ஆனால் குளத்தின் கரையோரமாக வளர்ந்த செடி கொடிகளான கொட்டி ஆம்பல் போன்றவை எந்த நிலையிலும் அந்த குளத்துடனேயே தான் இருக்கும். இதுதான் திமுக உடன்பிறப்புகளின் உணர்வு. அந்த உணர்வை நமக்கு ஊட்டி வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஊட்டிய உணர்வு தான் இன்று நம்மை பெரியார் அண்ணா கொள்கை பார்த்தவுடன் வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை எழுதுகிறார். இது யாரை சொல்றாரு? குளம் வற்றியவுடன் பறவைகள் அங்கிருந்து போயிடும் அப்படின்றது வந்து யாரை மீன் பண்றார்? நேரடியாக இந்த தேர்தலில் தோளோடு தோல் நின்று சந்தித்து இப்போது யார் போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் குறிப்பிட்டுதான் காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம் உட்பட. ஏன்னா இப்போ இதில் என்னென்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன யோசிக்கிறாங்க, கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு. தோல்விக்கான காரணம் அது அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எடுக்க போகிறாங்கங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. பட் எடுத்துகிட்டு ஒரு மறுசீரமைப்பு செய்கிறாங்கன்னா கூடுதலாக இவர்களையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போகிறதுங்கிறது நெருடலாக இருக்குமோ? நேற்று கனிமொழி அவர்கள் சொன்னதோட நீங்க அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்மை பலப்படுத்தி கொண்டால் நம்ம கூட்டணி அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அந்த இடத்துல கனிமொழி அவர்கள் சொன்னதை என்டார்ஸ் பண்ணக்கூடியதாக இன்றைக்கு இந்த கடிதம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். தலைவர்கள் பல நேரங்களில் அடுத்த கட்ட தலைவர்களா இல்லை அவங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிற வகையில் வச்சுக்கிட்டு சிலர் பேச விட்டுட்டு அதுக்குனுடைய சிக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த நேரம் அதுதான் ஸ்டாண்டுன்னு அவங்கள அடிப்பாங்க. இப்போ ரவிக்குமார் அவர்களை வைத்து இரட்டையில ஜெயிச்சவங்க
அமைச்சனா ஜனநாயக படுகொலைன்னு திரும்ப பேச வைத்தார். ரவிக்குமார் அப்படி யோசிக்கக்கூடியதா இருந்தாலும் அந்த அறிக்கையை முதல்ல நீங்க விடுங்கன்னார் இல்லையா, அந்த இடம் கவனிக்கத்தக்கது. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் பேசியது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக தலைவர் என்கிற முறையில் இவர் அதை நோக்கி நகர்த்துறாரு. இதற்கு பிறகு நம்ம சேர்ந்து பயணிப்போம், இல்ல ஜனநாயகம், முற்போக்கு, சமூக நீதி இதெல்லாம் ஃப்ரம் த கிரவுண்ட்ல இருந்து நம்ம பில்டு பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்கிற முடிவுக்கு திமுக இப்போது வந்திருக்கிறது. அதைத்தான் அவர் பூடகமாக குறிப்பிடுகிறார். இவங்க உள்ள சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற முடிவு வந்த பிறகு பெயர் குறிப்பிட்டே சொல்லக்கூடிய கட்டத்துக்கு போகும். இது தொண்டர்களுக்கான செய்தி. போனவங்க திரும்ப வரலாம், நீங்க டைலமால இருந்துகிட்டு, அதாவது அங்க போயிட்டோம், திரும்ப ஒருவேளை இங்க சரியில்லைன்னா ரிட்டர்ன் வரலாம்னா அதற்கான கதவுகளையும் நாங்கள் மூட தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு வேற செயல் திட்டங்கள் இருக்கிறது என்கிற இடத்துக்கு. ஆமா, இன்றைய கடிதத்தில் அதுவும் சொல்றாரு. தேவையை பொறுத்து கட்சியை மறுசீரமைப்பு பண்றதுக்கு ஒரு தலைவர் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுசீரமைப்பின் போது இவங்களை கூட வச்சுக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு பேகேஜாக அவர் கருதலாம். ஏன்னா இப்ப தோல்வி அப்படின்னாலும் அதிகாரம் அவங்க யாருக்கும் போகல. ஆட்சி அதிகாரத்தை இழந்தது காங்கிரஸா இல்ல விசிகேவா, சிபிஐயா, சிபிஎம்மா, ஐயுஎம்எல்ஆ, அவங்க ஆதரிச்சு ஒன்னா பயணிச்சாங்களே தவிர எம்எல்ஏ சீட் இருந்தவங்களுக்கு போயிருக்கலாம், அவ்வளவுதான் அதிகபட்ச இழப்பு. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மாநிலத்தினுடைய அந்த ஸ்டேட் மெஷினரி கையில இருந்து போயிருக்கு. அப்ப அதிக இழப்பு யாருக்கு என்கிற இடத்திலிருந்து ஸ்டாலின் அதை பார்க்கிறாரு. அவருடைய திட்டம் மேபி எல்லாம் ஓரளவுக்கு இங்க ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2029 40 தொகுதிகளிலும் உதயசூரியன் என்கிற ஒரு பிளான், ஒரு விஷன் இருக்கு. பட் அது எப்படி கூடி வருதுங்கிறது அடுத்தடுத்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப பார்த்துக்கலாம். அதாவது 2014-16 ஜெயலலிதா செய்த ஒரு முயற்சியை, அம்மையார் ஜெயலலிதா செய்த ஒரு பரீட்சார்த்த முயற்சியை செய்யலாமா? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா, இப்போ வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் திமுக காரங்க கிரவுண்ட் லெவலில் எரோடாகி தாவேகாவை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே செலவு பண்ணாமல் ஜெயிக்கலாம், இங்கே இருந்தாலும் ஜெயிக்கலாம், ஆனால் செலவு பண்ணணும். அவங்க கடைசி வரைக்கும் எம்எல்ஏ ஆஸ்பிரண்டாக ஆக மாட்டாங்க. லோக்கலில் அங்கே மேயரோ, துணை மேயரோ, இல்லை கவுன்சிலரோ, நகர்ப்புறத்தில், கிராமப்புறத்தில் இந்த லெவலில் தான் அவங்க கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல அவங்க யோசிக்கும் போது எது லாபம்னு பார்க்குறப்ப இந்த எரோஷனும் போகும். ஸ்டாலின் அதை எதிர்பார்க்கிறார். அது ஆன பிறகாக நம்ம கட்டமைப்பை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் நம்பி கொடுத்துட்டு வந்தது இல்லையா, திரும்ப அவங்க போயிட்டாங்க அப்படின்னா சிக்கலாயிடும். அத்தனையும் உருவாக்கி விட்ட பிறகு மொத்தமாக ஒரு படையே கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரு தொகுதி குறித்து மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் அவர்கள் பேசுனது கூட வைரல் ஆகிட்டு இருக்குல்ல. பூத்துக்கே உங்களுக்கு 14 பேர் இருக்கான், 5 ஓட்டு தான் அங்கே திமுக விழுதுன்னா இந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு சிக்கல்கள் வருங்கிறதையும் அவர் யூகிக்கிறார். எனவே இந்த கட்டமைப்பு மறுசீரமைப்புக்கு அவர் ஒரு டைம் எடுக்கிறது. கூட்டணி கட்சியில் போனவங்க நீங்கள் பார்த்துக்குங்கிற செய்தி. கட்சியில் இங்கே இருக்கிறவங்களும் டில்லி டேலிங்காக இருக்கிறீங்கன்னா நீங்கள் போகிறவங்க பொய்க்கலாம் என்பதற்காக கொஞ்சம் ஒரு பிரீஃப் டைம் அவர் எடுப்பாருன்னு நம்ம அதில் கவனிக்க வேண்டியிருக்கு. பரீட்சார்த்த முயற்சியாக மொத்தத்தில் உதயசூரியன் எப்படி இருக்கு? ஏன்னா எப்பயுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு தியரி இருக்குல்ல, சூரியன் நிற்கிறதுக்கும் வேற சின்னம்னா அந்த வெற்றி வாய்ப்பு, ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது நம்ம அதை சோதனை பண்ணியே பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடியது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், அது இப்பவும் தொடருது. திமுக 2வது தேர்தலில் அடுத்தடுத்து அதிமுக தோன்றிய பிறகு ஜெயித்தது இல்லைங்கிறது அவருக்கு தொடருது. அஃப்கோர்ஸ் அதை அவரால் மாற்ற முடியல. திமுக கூட்டணி இல்லாமல் நிற்க முடியாது, அல்லது நிற்கிறதுக்கே அவங்க போக மாட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராச் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்கிற ஒரு சேலஞ்சையும் எடுக்கிறோம், இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் என்பதை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் சிக்கல், அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த கன்சல்டன்டிங் ஏஜென்சி எதெல்லாம் ஃபில்டர் பண்ண போகிறாங்க, எதை கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்தும் அமையுமோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.